ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் மது விற்பனை செய்து கொள்ளையடிக்க ஸ்டாலின் திட்டம். புதுவை பிரச்சார கூட்டத்தில் பேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். வாக்குச்சாவடியில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களின் தேர்தல் சாவடிகள் அமைக்க வேண்டும். கடும் கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகளை விதித்து தேர்தல் துறை எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் 651 கோடி ரூபாய் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். தேர்தல் கமிஷன் தகவல். ஏப்ரல் 7ஆம் தேதி மாலையுடன் முடிகிறது தேர்தல் பிரச்சாரத்திற்கான அனுமதி காலம். தேர்தல் நடத்தை விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் துறை அறிவுறுத்தல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை போல புதுச்சேரியிலும் மது விற்பனை செய்து கொள்ளையடிக்க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தின் போது பேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளார் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரான ரங்கசாமி கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்துள்ளார் என்றும் புகழாரம் சூட்டினார். மேலும் மத்திய மாநில அரசுகள் இணைந்திருந்தால்தான் புதுச்சேரி மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று கூறிய அவர், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான முயற்சி எடுக்கும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் இங்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவார், தமிழகத்தில் கொள்ளையடித்தது பத்தாது என இங்கும் கொள்ளையடிக்க பார்க்கிறார் என்று குற்றம் சாட்டிய அவர், இங்கு மதுபான விற்பனை அதிகமாக இருக்கிறது, அது ஸ்டாலினுக்கு கண்ணை உறுத்தி கொண்டு இருப்பதாக கூறினார். இதனால் தமிழகத்தில் அடிப்பதை போல் புதுச்சேரியிலும் ஏன் அடிக்கக்கூடாது என்று திட்டமிட்டுள்ளார் என்று கூறிய அவர், உஷாராக இருங்கள் என்றும் கூறினார். மேலும் பிரச்சாரத்திற்கு வருபவர் உங்களுக்கு நன்மை செய்ய வரமாட்டார் என்றும், உங்களிடம் இருக்கின்ற நிதியை சுரண்டுவதற்கு தான் வருவார் என்றும் தெரிவித்த அவர், புதுச்சேரியில் இண்டி கூட்டணி குழப்பமான நிலையில் இருக்கிறது என்று கூறினார். மேலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் பச்சோந்தி போன்று சூழ்நிலைக்கு ஏற்ப நிறம் மாறுபவர் என்று விமர்சித்த அவர், கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். மத்தியில் 1,74,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நாட்டையே உலுக்கியது. அதனால் புதுச்சேரி மக்களுக்கு நன்மை கிடைக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடும் என்று அவர் கூறினார். அங்க கொள்ளையடிச்சது போக பத்தாதுன்னு இங்கேயும் வந்து கொள்ளையடிக்க பாக்குறாரு. தமிழ்நாட்டில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல், கொஞ்சம் லஞ்சம் கிடையாது. டாஸ்மாக்ல விட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் புரிஞ்சிருக்காங்க. இங்கேயும் வர்றாங்க. இங்க மதுபான விற்பனை அதிகமா இருக்குது, கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு. ஏன் அங்க அடிக்கிறது இங்க வந்து அடிக்க கூடாது புதுச்சேரியில அப்படின்னு திட்டமிட்டு இருக்காரு. பிரச்சாரத்துக்கு வருவாரு, உங்களுக்கு நன்மை செய்ய வரமாட்டாரு, உங்களுக்கு இங்க இருக்கின்ற நிதியை சுரண்டுவதற்கு வருவார் திரு ஸ்டாலின் அவர்கள். வாக்குச்சாவடியில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களின் தேர்தல் சாவடிகள் அமைக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் வருகிற 9ஆம் தேதி நடைபெற உள்ளதையொட்டி வாக்குச்சாவடியில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் வேட்பாளர்கள் தேர்தல் சாவடிகள் அமைப்பது தொடர்பான புதிய வழிகாட்டுதல்கள் மற்றும் வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடிகளுக்கு வெளியே மேற்கொள்ளப்பட வேண்டிய செயல்பாடுகள் குறித்த வழிகாட்டுதல்களை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது.
அதன்படி வாக்குச்சாவடி நுழைவு வாயிலில் இருந்து 100 மீட்டர் தொலைவிற்குள் எந்த ஒரு வேட்பாளரும் தேர்தல் சாவடிகளை அமைக்கக்கூடாது. வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடியை சுற்றியுள்ள 100 மீட்டர் பரப்பளவிற்குள் எந்தவிதமான தேர்தல் பிரச்சாரமும் செய்ய அனுமதி கிடையாது. இந்த விதிகளை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோல் வேட்பாளருக்கான தேர்தல் சாவடி திறப்பதற்கும் அங்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பொது அல்லது தனியார் சொத்துகளில் எந்தவிதமான ஆக்கிரமிப்பின் மூலமும் தேர்தல் சாவடி திறக்கப்படக்கூடாது. எந்தவொரு வழிபாட்டு தலங்கள் வளாகத்திலோ கல்வி நிறுவனங்கள் அல்லது மருத்துவமனைகளுக்கு அருகிலும் தேர்தல் சாவடிகள் திறக்கப்படக்கூடாது. மேலும் தேர்தல் சாவடிகளில் சுவரொட்டிகள், கொடிகள், சின்னங்கள் அல்லது வேறு எந்த பிரச்சார பொருட்களையும் காட்சிப்படுத்தப்படக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் சாவடிகளில் உணவுப் பொருட்கள் பரிமாறப்படவோ அல்லது கூட்டம் அனுமதிக்கப்படவோ கூடாது என்றும், தேர்தல் சாவடிகளை அமைப்பதற்கும் அங்கு செய்யப்படும் செலவினங்கள் வேட்பாளர்களின் தேர்தல் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் சாவடியானது வாக்காளர்களுக்கு அதிகாரப்பூர்வமற்ற அடையாள சீட்டுகளை வழங்குவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், இந்த சீட்டுகளில் வேட்பாளரின் பெயரோ சின்னமோ அல்லது அரசியல் கட்சியின் பெயரோ இடம்பெற்றிருக்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் சாவடிகள் அமைக்க விரும்பும் வேட்பாளர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தால் நிறுவப்பட்டுள்ள ஒற்றை சாளர அமைப்பிடம் உரிய கட்டணம் செலுத்தி முறையான முன் அனுமதி பெற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் நடைபெறும் நாளன்று வாக்குச்சாவடியின் ரகசிய தன்மையை காப்பதற்காக வாக்காளர்கள் தங்கள் செல்போன்களை வாக்குச்சாவடிக்குள் எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்றும், வாக்காளர்களின் செல்போன்களை வாக்குச்சாவடி நுழைவாயிலில் வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் மேற்பார்வையில் உள்ள தன்னார்வலரிடம் வாக்காளர்கள் தங்கள் செல்போன்களை ஒப்படைக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அப்போது ஒரு டோக்கன் வழங்கப்படும் என்றும், வாக்காளர்கள் வாக்களித்து திரும்பி வரும்பொழுது அந்த டோக்கன்களை சமர்ப்பித்து தங்களது செல்போனை பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் இதுவரை 651 கோடி ரூபாய் பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வருகிற 9ஆம் தேதியும் தமிழ்நாட்டில் வருகிற 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் கமிஷன் கடந்த மாதம் 15ஆம் தேதி அறிவித்தது. இதேபோல் புதுச்சேரி, மேற்கு வங்காளம், அசாம், கேரள மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெற உள்ளது. எனவே 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் உள்ளன. இதனால் ஆவணமின்றி கொண்டு செல்லப்படும் 50,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் தங்க நகைகளும் பிற பொருட்களும் தேர்தல் கமிஷன் அதிகாரிகளால் அதிரடியாக பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதுவரை தமிழ்நாட்டில் 170 கோடி ரூபாய் பணம், பொருட்களும், புதுச்சேரியில் 7 கோடி ரூபாய், மேற்கு வங்காளத்தில் 319 கோடி, கேரளாவில் 58 கோடி, அசாமில் 97 கோடி என மொத்தம் 651 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி தேர்தல் திருவிழாவின் அனல் பறக்கும் வேட்பாளர்களின் பிரச்சாரம் ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையுடன் நிறைவு பெறுகிறது. தேர்தல் என்றாலே அது ஒரு திருவிழாதான். ஏனென்றால் மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்யும் தேர்தல் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதைவிட அனைவரும் வாக்களிப்பது அவசியமானதும் கூட. இந்நிலையில் தேர்தலில் வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிப்பதற்காக தேர்தல் துறை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியும், பதாகைகளில் தேர்தல் தொடர்பான வாசகங்களை எழுதியும் அதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி வருகிறது. மேலும் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி புதுச்சேரி, கேரளம், அசாம் ஆகிய 3 மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாக வருகிற 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனால் தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் தொகுதிகளில் போட்டியிடும் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சைகள் என அனல் பறக்கும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்நிலையில் வேட்பாளர்களின் உச்சகட்ட பிரச்சாரம் ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணியுடன் நிறைவு பெறுகிறது. இதனிடையே ஒரு நாள் ஏப்ரல் 8ஆம் தேதி புதன்கிழமை ஓய்வு நாளாக உள்ளது. அன்றைய தினம் எந்தவித பிரச்சாரமும் செய்ய அனுமதி இல்லை. மேலும் 9ஆம் தேதி வாக்குப்பதிவும், மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்று அன்று பிற்பகலுக்குள் முடிவுகள் தெரிந்துவிடும். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் என்டிஏ கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் காந்தி முல்லை நகரில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில துணை செயலாளர் காந்தி முல்லை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பிரச்சாரத்தின் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணி செயலாளர் விமலா, மகளிர் அணி மாநில தலைவி தரணி தேவி, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம்
தேசிய முற்போக்கு கூட்டணியில் எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் உருளையம்பட்டி ஒதுக்கி இருக்கிறார்கள். கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மாநில செயலாளர் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணியில் எனக்கு மாபெரும் வெற்றியை இந்த தொகுதி மக்கள் கொடுப்பார்கள். நான் இங்கே போகிற இடமெல்லாம் எனக்கு ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதனால் எனக்கு மக்கள் ஆதரவு இருப்பதால் நான் ஜெயிக்கிறதுக்கு மக்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கிறது. ஆகையால் இரட்டை இலைக்கு ஓட்டு போட சொல்லி மக்களை அனைவரும் நான் கேட்டுக்கிறேன். இந்த தொகுதியில் உள்ள நிறைய பிரச்சனைகள் உள்ளது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதாக நான் வாக்குறுதி கொடுத்துள்ளேன். அவருக்கு இந்த எல்லா ஏரியாவுக்கும் சிசிடிவி கேமரா, இங்கே நிறைய போதை பழக்கம் இருக்கிறது, அதெல்லாம் ஒழிப்பதாக நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். இதெல்லாம் நிறைவேற்றேன் என்று மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எனக்கு இரட்டை இலைக்கு வாக்கு தருமாறு மக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சட்டசபை தேர்தலையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்வதால் புதுச்சேரி மற்றும் திருக்கனூரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி சட்டசபை தேர்தலையொட்டி பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் புதுவைக்கு வருகை தரவுள்ளனர். அதன்படி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடி அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏப்ரல் 6ஆம் தேதி காலை நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். இதில் பங்கேற்க காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி புதுவை நகர் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ராஜீவ்காந்தி சதுக்கம் வழியாக கிழக்கு கடற்கரை சாலை நோக்கி செல்லும் வாகனங்கள் காமராஜர் சாலை நோக்கி செல்ல வேண்டும். கடலூரில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் வாகனங்கள் தவளக்குப்பம் மற்றும் மரப்பாலம் சந்திப்புகளில் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையொட்டி திருக்கனூர் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் திருமங்கலம், ஆண்டியார்பாளையம், வாதானூர், சோம்பட்டு, மண்ணாடிப்பட்டு, மதுரப்பாக்கம் வழியாக செல்ல வேண்டும். இதேபோல் விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி வரும் வாகனங்கள் குச்சிப்பாளையம், இளையாண்டிப்பட்டு, பொம்பூர்பேட், ஐவெளி, மணலிப்பட்டு, கூனிச்சம்பட்டு, செட்டிப்பட்டு, கொடுக்கூர், திருமங்கலம் வழியாக செல்ல வேண்டும் என்றும் இந்த மாற்றங்கள் முக்கிய பிரமுகர்களின் பயணத்தை பொறுத்து தேவைக்கேற்ப அமல்படுத்தப்படும் என்று புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பொதுக்கூட்டத்திற்கு வரும் பேருந்து, கார், இருசக்கர வாகனங்கள் உரிய பார்க்கிங் இடத்தில் மட்டுமே நிறுத்த வேண்டும் என்று, அனுமதி இல்லாத இடங்களில் நிறுத்தப்படும் வாகனங்கள் கிரேன் மூலம் அகற்றப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உழவர்கரை தொகுதியில் களம் காணும் வேட்பாளர் லாவண்யாவிற்கு அரும்பார்த்தபுரத்தில் பொதுமக்கள் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. குறிப்பாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் லாவண்யா சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் பகுதி முழுவதும் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து அவருக்கு வெற்றி திலகமிட்டு வாழ்த்து தெரிவித்தனர். அந்த பிரச்சாரத்தின் போது பேசிய வேட்பாளர் லாவண்யா, அரும்பார்த்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முன்னுரிமை அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். புதுச்சேரி அண்ணா திடலில் நடைபெற்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். புதுவை சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. இதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி உப்பளம் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகனும், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தியும் போட்டியிடுகின்றனர். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை அண்ணா திடலில் பிரச்சார வாகனத்தில் நின்றபடி வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் தங்கள் கட்சி பொதுச் செயலாளருக்கு மலர் தூவி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், புதுச்சேரி தனி மாநிலமாக வருவதற்கும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுமையாக நிறைவேற்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களித்து மீண்டும் நல்லாட்சி மலர நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்றும் அவர் கூறி வாக்கு சேகரித்தார். மொழியெல்லாம் பார்ப்பதிலே மகிழ்ச்சி. நம்முடைய அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் ஆரம்பிச்ச திரு அன்பழகன் நிறுத்தப்பட்டிருக்கிறது. உருளைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காந்தி அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இருவருக்கும் 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், ஏழையின் சின்னம், மீனவ நண்பர்களின் சின்னம், தொழிலாளரின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,670 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,520 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.